பம்பையில் அட்டகாசமா ஒரு குளியலை போட்டுட்டு இருமுடி எனக்கு எப்பவுமே தலையில நிக்காது. அதனால எங்க குருசாமி இப்படி கழுத்துல டைட் பண்ணா மட்டும்தான் அதை நான் சேஃபா சபரிமலை வரைக்கும் கொண்டு போவேன். சாமியே சரணமையப்பா வாங்க. ഒരു മഞ്ഞു കണമായി മനസ്സിൽ കുടികൊണ്ട മണികണ്ഠനെന്നുടെ സ്വന്തം മധുവായി മലരായി മനസ്സിന്റെ കുളിരായി തത്വമസി പൊരുളായി. ஏகப்பட்ட பேர் சபரிமலைக்கு வராங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் இங்க தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையா சபரிமலைக்கு வர கன்னிசாமிங்க எல்லாருமே இங்க ஒரு தேங்காய் உடைக்கணும். எதுக்காகன்னா, மேல ஐயப்பன்ட்ட ஒரு கேட் பாஸ் போடுற மாதிரி, ஐயா நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாதான் அங்க மஞ்ச மாதாவோட பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் கன்னிசாமிங்க கேட் பாஸ் போடுற இடம் இது. இதை நான் போன வருஷம் வந்த வீடியோல தெரியாம இதை கன்னிமூல கணபதினு சொல்லிட்டேன். நிறைய பேர் என்ன அதை கரெக்ட் பண்ணீங்க. சுவாமி எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது கன்னிமூல கணபதி இல்ல, இது வந்து பம்பா கணபதி. சோ நீங்க சொன்னதெல்லாம் தான் கரெக்ட். பம்பா கணபதியில இருந்து நம்ம இப்ப நேரா நம்மளோட டிக்கெட், வர்ச்சுவல் டிக்கெட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண போறோம். வாங்க. മാലയണിഞ്ഞിന്നു വ്രതശുദ്ധിയോടെ ഞാനൊരു അയ്യപ്പനായി വടകോട് വാഴും വനശാസ്താവേ വരമരുളി അഭയം ഏകണേ പാറിൽ മുഴു. வேற லெவல்ல இருக்கு கிரௌட் இன்னைக்கு. ஜென்ரலா செவ்வாய்க்கிழமைக்கு கிரௌட் கம்மியா இருக்குன்னு நினைச்சு போட்டோம். பார்த்தா சூப்பரா இருக்கு. நான் ஏற்கனவே என்னோட வீடியோல சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நடந்துகிட்டே இருந்தா மலை ஏறுறது கஷ்டமா தெரியாதுன்னு. அதனாலதான் நம்ம அந்த பிராக்டிஸ் எடுத்துட்டே இருந்ததால நிறைய பேர் கஷ்டப்பட்டாலும் நம்ம சர்றன்னு போயிட்டே இருக்கோம். இப்ப நம்ம வந்து பாதியில, அதாவது அப்பாச்சி மேடை அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இன்னும் வந்து 2.4 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. வாங்க போய் ஐயப்பனை பார்ப்போம். அதாவது அப்பாச்சி மேடை டாப். இங்க வந்து நின்னு இந்த போர்டை பார்த்த அப்புறம் தான் உயிரே வரும். அப்படி ஒரு இந்த சின்ன பாதைக்கு எப்படின்னா, இன்னும் பெரிய பாதையில வர சாமிகள்லாம் அப்பா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். வேற லெவல். எனக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா என்னோட குருசாமிங்க கூட வர டீம் எல்லாமே சின்ன பாதையில தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே ஒரு தடவையாவது பெரிய பாதையில வந்து பாக்கணுங்கிறது என்னோட ஆசை. இப்ப வந்து இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. வாங்க போய் ஐயப்பனை பார்ப்போம்.